9720 9840418810 65197686. ஆஹா, என்ன அசத்தலான சுவை! ஒரு டீ குடிச்சாலே உற்சாகம் ஜம்முன்னு ஏறுது. என்ன ஸ்ட்ராங், என்ன நறுமணம்! டீ பிரியர்களை திருப்திப்படுத்தும் தரமான டீ தூள், அதுதான் தூள் கிளப்பும் ஏசியா டீ வகைகள். கேரளா டஸ்ட் டீ, சூப்பர் டஸ்ட் டீ, அசாம் டஸ்ட் டீ, ராயல் கோல்ட் கப் டீ, ஏசியா டீ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா நபியினா மௌலானா முஹம்மத் வ அலா ஆலி ஸையிதினா நபியினா மௌலானா முஹம்மத் பாரிக் வஸல்லிம் அலைஹி. நண்பர்களே, தோழர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, உலமாக்களே, உரஃபாக்களே, தொலபாக்களே, தாய்மார்களே, 96 பேர் அவங்களுடைய ஃபியூஜர் பட்டாளங்களை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்து போய் சொன்னாங்க, பெருங்கொண்ட கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. முன்னா வஹ்தத் ஃபில் கசரத், கசரத் ஃபில் வஹ்தத் அப்படின்னு ஒரு உசூல் சூஃபி இஸ்திலாவில் இருக்குது, பொதுவாக இருக்கத்தான் செய்யுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபியுடைய கண்ணுக்கு அவர்களுடைய சொற்பமானவர்களாகவும், அந்த அபுதஹலுடைய தூதர் வந்து பார்த்த ஒரு கண்ணுக்கு பிரமாணமான கூட்டமாகவும் காண்பித்தான். அது சகஜந்த இப்போ சாதாரணமாக நம்ம பார்க்குறோம். நம்ம டிவியில் ஒரு புதுசாக ரயில் எங்களால் அறிமுகப்படுத்தினா அந்த துறை அமைச்சரோட பெரிய அதிகாரிகள் வந்து கொடியசத்தை அந்த ரயிலில் ஓட செய்கிறாங்க. அவ்வளோ பெரிய ரயில் 22 கம்பார்ட்மெண்ட்டு பெட்டி அந்த டிவியில் ஓடுது. நம்ம பார்க்கறதுக்கு டிவியோடைய நீள அகலத்தை பாருங்கள், ரொம்ப சிறுசு. ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு கூட இந்த டிவி நகர் இல்லை. ஆனால் 22 கம்பார்ட்மெண்ட் அப்படியே போகுது. கொடி அசைந்து தேது, ஆளுங்க நிற்கிறது தேது, பிளாட்ஃபார்ம் தெரியுது, அதிகாரிகள் எல்லாரும் செய்கிறாங்க, ஜனங்கள்லாம் தெரியுது. அது வஹதத்தில் கசரத். சின்ன இந்த டிவியில் அவ்வளோ பெரிய ஒரு உருவத்தை அல்லாஹ்தாலா காட்டிட்டு இருக்கிறான். கிரிக்கெட்டில் கூட எத்தனோ பேர் விளையாடுறாங்க, 11 பேர், லட்சக்கணக்கான பேர் கேலரியில் உட்காந்து பார்க்குறாங்க. அதையும் நமக்கு காட்டுறாங்க, நம்ம டிவியில் பார்க்குறோம். எல்லாம் ஒரு எறும்பு மாதிரியோ ஈ மாதிரியோ மக்களுடைய தோற்றம் இல்லை, முழுசாக மக்கள் தோற்றம் அப்படியே இருக்குது. நம்ம பார்க்குற ரசிக்கலாம், ரசிக்கிறதுக்கு மனசு வராது. அது மஹதத் பில் கசரத், சிறிய அளவு இருந்தாலும் அதை பெரிதாக காட்டக்கூடிய ஒரு அம்சம், ஒரு அமைப்பு. அதே மாதிரி சிறுசாக காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் ஒரு டெக்னாலஜியாக இருக்கிறதுனால இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த டெக்னாலஜியான தவிர மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல. எல்லா அறிவும் எல்லா விதமான ஞானங்களும் அல்லாஹ்விடத்திலிருந்து அடியார்களுக்கு மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இன்சான் அல்லாஹ் தாலா மனிதர்களை ரொம்ப உயர்வாக சொல்கிறான், ஷரஃபுல் மஹ்லூக்குன்னு சொல்கிறான், உயர்ந்த படைப்பு, சிறந்த படைப்புன்னு சொல்கிறான். அப்படி நம்மளை பற்றி சொல்கிறதுனால இந்த இன்சான்கள் மனிதர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து நம்மளுக்கு அல்லாஹ் தாலா நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அல்லாஹ் அந்த ஏற்பாடு செஞ்சு நமக்கெல்லாம் சந்தோஷத்தை தந்து கொண்டிருக்காங்க. அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு அவங்க மேலே கொஞ்சம் கூட பயம் வரல. காரணம் அவங்களுக்கு சொற்பமாக காமிச்சதால். அபுஜஹல் கூட்டத்தாருக்கு பெருசாக காட்டுறதுனால அபுஜஹல் கூட்டத்தை ஒரு பெரிய அச்சத்தோடு தான் அவங்க இறங்குறாங்க. ஜஹாதில் இறங்குனாங்க, நடந்துச்சு. ஒரு 17 நடந்துச்சு இந்த ஜஹாது. உலகமே மறக்க முடியாத அந்த ஜஹாது நடந்தது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவில் இருந்து அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்க, யா அல்லாஹ், இஸ்லாம் இருக்கிறதா இல்லையா என்பது இன்றைய இந்த யுத்தத்தில் தெரிஞ்சுவிடும், நீ எங்களுக்கு கிருபை செய், கருணை செய்ன்னு சொன்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வெற்றி என்று அவங்களுக்கு வாக்கு கொடுத்தான். அதே மாதிரி வெற்றி அடைந்தார்கள். 14 பேர் சஹாபிகள் ஷஹீதாக போனார்கள். அவர்களை 70 பேர் மரணமடைந்தார்கள். அந்த மரணமடைந்த அந்த காஃபிர்களை பார்த்து நபி பேசினாங்க. புகார் ஹதீஸில் வருது. நான் சொன்னேன்னு கேட்டிங்களா, இப்போ உங்களுக்கு புரியுதா, நான் சொன்னது விளங்குதா அப்படின்லாம் அந்த காஃபிர்கள்ட்ட, வெட்டப்பட்டு கிடந்தவர்கள்ட்ட, ரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சையதுனா உமர் ஃபாரூக் சொன்னாங்க, ரலியல்லாஹு தஆலா, யார்கிட்ட தாங்க பேசுகிறீங்க,
ஆனால் தனித்தனியாக கிடக்கிறாங்க பாட்ஸ் பாடியா அப்படின்னு சொன்னோடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரே ரலியல்லாஹு தஆலா நான் பேசுந்த நீங்கள் கேட்டதை விட அவர்கள் நல்லா கேட்டார்கள்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, முன்னாயும் ஹயாத்தாக இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் மடிஞ்சு போனாங்க, சுமார் 70 பேர். அவங்ககிட்ட நான் பேசுனது உமரே ரலியல்லாஹு தஆலா உங்களை விட அவங்க நல்லா கேட்டாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அப்போ மரணம் என்ன, இறந்து போகிறது என்ன? ஹயாத்தா உள்ள உங்களை விட மரணித்து செத்து போனால் அவங்க நல்லா கேட்குறாங்கன்னு சொன்ன ஹதீஸில் என்ன கருத்து அது? இப்போ மவுத்து என்ன, மரணம் என்ன, ஹயாத்து என்ன, இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைங்களா? சிந்தித்தா தான் நம்மளுக்கு அதோடைய உண்மை தெரியும் போது நாம் உலகத்தில் எப்படி வாழணுமோ அப்படி வாழ நம்ம முற்படுவோம். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம அதன்படி நடக்கிறதுக்காக சில பல வருஷங்கள கருத்துக்களை நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றி கொடுத்தான். துபாயில் கூட ஒரு பெரிய கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்ககிட்ட பேசும்போது சொல்லி காமிச்சாங்க, குடும்பத்தோடு அவங்க உம்ரா போயிருக்கிறாங்க. உம்ரா போய் எல்லாம் செஞ்சுட்டு வரும்போது அவங்க சூட் கேஸ் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு, காணா போச்சு. செக் போஸ்ட்டில் அவங்கள போலீஸ் நிப்பாட்டிடுச்சு. யார்ட்டுமே பாஸ்போர்ட் இல்லை, சூட் கேஸை காணுன்னா என்ன செய்ய பண்ணிப்பாங்க. பெரிய போஸ்ட்டில் உள்ளவங்க, பெரிய எம்டி மேனேஜிங் டைரக்டர், அவங்க பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க, பெரிய குடும்பம், தமிழ்நாடு சேர்ந்த குடும்பம் தான் அவங்க. அப்படியே அங்கே இருந்தபடியே அந்த மேனேஜிங் டைரக்டர் 313 பத்ர் சஹாபர் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தான். மனசுலேயே 313வது பேர் சொல்லும்போது போலீஸ் ஜீப்பில் அந்த செக் போஸ்ட்டுக்கு அந்த சூட் கேஸ் வந்து கொடுக்குறாங்க. அடையாளம் பார்க்குறாங்க, கரெக்டாக கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ அவரை நான் சந்தித்து பேசும்போது சொன்னார், என்கிட்ட அவங்க ஆஃபீஸில் பேசிட்டு இருந்தேன், இப்படி என் வாழ்க்கையில் ஒன்று நடந்துச்சு. நம்ம எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சவுதியில் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நம்மளெல்லாம் சாதாரணமாக தான் பார்ப்பாங்க, அங்கே பதவிகள்லாம் வேலை கிடையாது. அப்போ இந்த சிக்கலான நேரத்தில் நான் 313 சஹாபாக்கள் பேர் ஏதோ நான் தெரிஞ்சு வச்சுருந்தேன், அதை சொன்னே வந்து கொடுத்தாங்க. நான் கண்ணியமாக துபாய் வந்து சேர்ந்தேன்டான். அப்போ அந்த பேருக்கு எவ்வளோ விசேஷம் பார்த்தீங்களா? கசாலி இமாம் சொன்னாங்க, விலாயத்து அல்லாவுடைய இறைநேசம் பெறக்கூடிய தர்ஜா 70 பங்கு பார்த்து இருக்குது, 70 அந்தஸ்து இருக்குது. அதில் சலவாத்து ஓதுறவங்களுக்கு கூட விலாயத்து கிடைக்குது. இந்த பத்ர் சஹாபாக்கள் பேரை மனநமாக சொல்கிறவங்களுக்கு கூட அல்லா விலாயத்தை கொடுக்குறான், அல்லா நேசத்தை கொடுக்குறான்னு சொல்கிறான். ஏன் அப்படி அந்த அளவுக்கு அந்த பேர் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளும்? பாக்கி எந்த யுத்தத்துக்கு அப்படி இல்லையே. அந்த யுத்தவாதிகளுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பின்னால் என்ன பாவங்க செஞ்சாலும் உங்களை அல்லாஹ் மன்னிச்சிடுவான். பத்ர்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக அந்த செய்தியை அல்லாஹ் ரசூலும் சொல்கிறாங்க. பிற்காலத்தில் என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். காரணம், நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஜஹாதில் கலந்து உங்களோட உயிர் தியாகமானதில் 14 பேர் போனாலும் கூட வெற்றி நீங்கள் கொண்டாடினீங்க. அதன் காரணமாக தான் மக்களே இன்றைக்கி வாழக்கூட உலகத்தில் கோடிக்கணக்கான முஸ்லீம்களாக இருப்பதற்கு பத்ர் சஹாபாக்கள் தான் காரணமாக இருக்குது. அது தோல்வி அடைந்திருந்தால் இஸ்லாம் இருக்காது, ஈமான் இருக்காது, தீன் இருக்காது, நோன்பு இருக்காது, ஜக்காத் இருக்காது, ஹஜ் இருக்காது, தொழுகை எதுவுமே இருக்காமல் போயிருக்கோம். அந்த வெற்றியின் காரணமாக நீங்கள் முஸ்லீமா, நான் முஸ்லீமாக இருக்கிறோம். சரி, நான் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அபூஜலும் இன்னொரு தூரம் வந்தாகும் வந்து இந்த நிலவை விலங்கு காட்டுங்க, நீங்கள் நபியாக இருந்தால் நீங்கள் அதை பிளங்க 2 ஆக்குங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இஸ்லாமை, உங்களை நபியா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சியில் இருந்த அபூஜஹல், இதை நான் ஒத்துக்க மாட்டேன், ஏதோ சூரியன் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு அவர் சொன்னார். அப்போ கூட வந்தார் பாருங்க, அவர் சொல்கிறார், அபூஜஹல் சூரியன் பூமியில் தான் நடக்கும், மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாய அக்கிரமம் செஞ்சு துன்புறுத்தலாம், சூரியன் வானமண்டலத்தில் நடக்காது அவர் சொல்கிறார். தங்கையில் அவர் இஸ்லாம் வரல, போயிட்டார்.
பிறகு ஒரு ஜிஹாதில் அந்த நிலவை பிளக்க சொல்லி வந்தார் அபுஜெயில் கூட. அவர் எதிர்த்தில் போராடுறார், சஹாபாக்களும் போராடுறாங்க. அப்போ நபி அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அதோ நிற்கிறாரு, ஆமாம் அவரை நீங்கள் கத்தல் செஞ்சிடாதீங்க, அபு புஹூத் அவரை விட்டுடுங்க அப்படின்னா. சஹாபாக்கள் யுத்தம் முடிஞ்சு எல்லாரும் ஹலாஸ் ஆகிட்டாங்க, அவர் மட்டும் இருக்கிறார். அப்போ வந்து கேட்டாங்க, யாரும் சொல்ல இவரை மட்டும் வெட்டமானான்னு சொன்னீங்களே, இப்போ இவர் தான் ஒருத்தர் தான் இவங்க பாக்கியாக இருக்கிறாரு, இவர் அப்படி என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் நபி சொன்னார் ஸல்லல்லாஹு, எனக்கு ஒரு பெரிய இஹ்சான் செஞ்சார், எனக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சார் தோழர். அப்படியா, உங்களுக்கா, இவரா, என்ன உதவி செஞ்சார் கேட்டாங்க. இவர் வந்தார், அபூஜரோடு சேர்ந்து வந்து இந்த நிலவை விளக்க சொன்னார். நான் அல்லாவோட முகத்தை கொண்டு ரெண்டா விளந்தேன், போய் திருப்பி அந்த நிலவு வந்து சேர்ந்துடுச்சு. இப்படி பிளக்கல நிலவு, ஒரு பாதி போய் திருப்பி அது சேர்ந்துடுச்சு. இன்றைக்கி அதை ஒத்துக்கிறாங்க சயின்டிஸ்ட். அந்த மாதிரி நான் நிலவு பிளந்துட்டேன், உலகம் பூரா கியாமல்லாம் வரைக்கும் மக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் வந்து என்கிட்ட நிலவை நீங்கள் பிளங்க, நான் நபியாக ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுனால்தான் தொடர நான் அதை அப்படி அசைச்சேன். அல்லாஹ் அந்த நிலவை பிளக்க செய்தான், மறுபடியும் அது வந்து சேர செய்தான். அதனால் இவர் வந்து அப்படி கேட்கலன்னு சொன்னால் நிலவை நான் பிளக்க சொல்லவே மாட்டேன், வேலையில்லை எனக்கு. அதனால் நான் இவரை இந்த மாதிரி ஒரு காரணத்தை உண்டு பண்ணி எனக்கு உலகத்தில் முகமது நபி நிலவை பிளந்தாங்கன்னு பேசுவாங்க இல்லையா, அந்த புகழுக்கு காரணமாக இவர் இருக்கிறார், அபு புஹூத் இருக்கிறார். அதனால் இவர் நான் வெட்டவானான்னு சொன்னேன். உடனே அவர் வந்து நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கையை தொட்டு முத்தமிட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுக்கிட்டார். பார்த்தீங்களா, இஹ்சானுங்கிறது உதவி, ஹெல்ப்பு, நன்றின்னு சொல்கிறது அரபியில் இஹ்சான் சொல்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தானே செஞ்சான் அப்படி நீங்கள் பேசுகிறீங்க, அது ஒரு தௌஹீதுடைய அர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு பேசுகிறீங்க. அது தௌஹீத் அல்ல, அல்லாஹ் தான் பிளந்தான் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு போகணும்னு சொல்லியிருக்கணும். அபு புஹூத் சொல்லித்தான் நான் அதை பிளந்தேன், அதுக்கு அல்லாஹ் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணான். ஆனால் பிளக்க சொல்லி தூண்டுனது யார்? அபு புஹூத் தானே, இவர் தானே. அதனால் இவரோட அந்த இஹ்சானை நினச்சி அவரை நான் வெட்டவானான்னு சொன்னேன். நான் பார்த்தீங்களா மனுஷனுக்கு எப்படி. நான் 1975 சிங்கப்பூருக்கு கப்பலில் போகிறேன், ஒரு மனுஷன் சுற்றி வர்றான், என்னான்னு தெரியல, நம்ம ஆள் தான். கடைசியில் ஒரு இடத்துல ஒரு ஆள் சிகரெட்டு குடிச்சிருந்தார். அந்த ஆள் அங்கேருந்து வந்து பாதி சிகரெட்டு கொடுங்க, நான் மறந்து வந்துட்டேன், கப்பலில் மூடிட்டாங்க கடையை. அவர் குடிச்சிட்டு கொடுத்தாரு. அந்த மனுஷன் அந்த சிகரெட்டை வாங்கி 2 டம் குடிச்சிட்டு கப்பலில் 1975 தேங்க்யூ வெரி மச்ன்றார். நான் என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். அதற்கு உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் ஓதி படிப்பீங்க, பாஸ்போர்ட் எடுப்பீங்க, சிங்கப்பூர் மேலே காசு பறிப்பீங்க. அது சரிப்பா, அது நீங்கள் வச்சுக்க, அப்படியே வச்சுக்க. இப்போ நீங்கள் என்ன சொன்ன, இந்த நடு ஜாமத்தில் சிகரெட்டு குடிக்காமல் பைத்தியம் முடிச்சா மாதிரி அடைஞ்சு தெரிஞ்சு வரும்போது அந்த குடித்த சிகரெட்டு என்று கொடுத்து 2 தம் அடித்தேன் பார்த்தீங்கன்னா, அதுக்காக நான் தேங்க்யூன்னு இங்கிலீஷில் ஓ அப்படியா சரி. இந்த சிகரெட்டை நீ எந்த கையால் பிடிச்ச? இந்த விரல்னா எதில் வச்ச? உதடில். இது 2 யார் கொடுத்தா? சுற்றிடுச்சு அவனுக்கு. நீ கப்பலில் போவே 75வது வருஷத்தில் பித்து பிடிச்ச அளவு சிகரெட்டுக்காக. அப்போது அந்த சிகரெட்டு குடிப்பான், அவங்களேருந்து 2 தம் உனக்கு கிடைக்கும். நீ அந்த 2 விரலை பிடிச்சதை சுற்றணும். அப்போ இந்த 2 விரலை கொடுத்தவன் அல்ல, இந்த உதடை கொடுத்தவன் அல்ல. இந்த சிகரெட்டில் உனக்கு புற்றுநோய் வரலாம், டிவி நோய் வரலாம், இதுக்கு நீ தேங்க்யூ சொல்கிற. இந்த விரலை கொடுத்து உதடை கொடுத்தாலும் அவனுக்கு தேங்க்ஸ் இல்லை, அதை சொல்ல தான் நான் சிங்கப்பூர் வந்துட்டுருக்கேன்னு சொன்னேன். நினைவு வந்து தேங்க்ஸு எவ்வளோ அழகாக சொல்லுவோம், சின்ன சின்ன தேங்க்யூ வெரி மச். என்னது அது? எங்கேருந்து வச்சது? யூரோப்பியன்கள் ஆளும்போது உலகத்தையே ஆண்டார்களே, அப்போ அவங்க ஏதாவது சின்ன உதவி செஞ்சால் தேங்க்யூ, சுக்குரியா, அது நம்மளை சொல்ல அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக், ஏதோ ஒன்று சொல்கிறோம். அப்போ எவ்வளோ பெரிய சார் நமக்கு செஞ்சுருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ல நான் தொழுகிறேன்னு சொல்லலை, நோன்பு வைக்கிறேன்னு சொல்லலை, ஜக்காத்து கொடுக்குறேன்னு சொல்ல, 5 செய்கிறேன்னு சொல்லலாமே. ஒன்றே ஒன்று குரான் ஹதீஸில் கூட அதை சொல்லலாம்.
நான் நபி மீது ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்கிறேன், மேலும் அமரர்கள் மலக்குகளும் ஓதுகிறார்கள், அதனால மூமின்களை நீங்களும் ஓதுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பார்த்தீங்களா? அதனால நீங்கள் எஹ்சானுக்கு எஹ்சான், நன்றிக்கு நன்றி செய்யுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.